லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு பெருந்தன்மையோட வந்தவன அடுத்த நாள் பந்தியில ஊத்தின பாயசத்துல எதையோ கலந்துட்டான். அதனாலதான் ஊரே ஹாஸ்பிட்டல்ல கிடக்குண்டு போலீஸ் இவனை கை காட்டுறாங்க. வந்த போலீஸ் இவன் நானும் அதை குடிச்சிட்டு தான் இங்க படுத்து கிடக்கான்னு சொன்னோன்னே போலீஸ் வந்து எப்ப கூட்டாலும் விசாரணைக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு வந்து இவன்ட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றா. எதுக்குன்னு கேட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்களா, அதனாலதான் எனக்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் விருப்பம் இல்லைன்றா. அப்ப இவன் நான் எதுவும் பண்ணல, எல்லாரும் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை வச்சுட்டு நான் தான் பண்ணியிருப்பேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்றா. உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எனக்கு உங்க மேல அந்த மாதிரியான ஈர்ப்பு மட்டும் தான் இருந்துச்சு, லவ் இல்லைன்னு சொல்லிடுறா. இப்ப இவளுக்கு அந்த பையனோட வேற ஒரு முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணலான்னு அவங்க வீட்டுல நாள் பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல இவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கா. ஒரு நாள் அவங்க ஊர் கோயில் பூஜை டைம்ல இந்த ரெண்டுங்களும் இந்த பஸ்ல யாருக்கும் தெரியாம உள்ள வந்துடுறாங்க. இந்த நேரத்துல வெளியே ஒரு குடிகார பையன் வந்து இந்த பஸ்ஸுக்குள்ளதான் நான் நைட்டு தூங்க போறேன்ட்டு பஸ்ஸை திறந்துட்டு உள்ள போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே அமைதியா விடாம வெளியே வந்து கத்தி மொத்த ஊரையும் கூட்டு வந்து எல்லாரும் முன்னாடியுமே இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்திடுறான். இப்ப பஞ்சாயத்து மெம்பரோட முன்னிலையில இந்த ரெண்டு குடும்பமும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு உடனே அவனுக்கு கால் பண்ணி நான் உன்ட்ட அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் பழகினேன், இப்ப நம்ம ரெண்டு பேரும் வீட்லயுமே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறான்.